Good morning to all. Last class நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது ஃபிக்ஸ்டு ஆஃப்னா என்ன, மூவிங் ஆஃப்னா என்னன்னு சொல்லி அட்டாச் பண்ணோம். தட் இஸ் இன்ஜெக்ஷன் மோல்டிங் மிஷினில் இருக்கிற ஸ்டேஷ்னரி பேட்டர்னோட அட்டாச் பண்ணக்கூடிய மோல்டோடைய ஒரு பகுதியை ஃபிக்ஸ்டு ஆஃப்னும், மூவிங் பேட்டர்னோட அட்டாச் பண்ணக்கூடிய இன்னொரு பகுதியை மூவிங் ஆஃப்னு டிஸ்கஸ் பண்ணோம். ரைட், இப்போ இன்னொரு விஷயத்தை தெரிஞ்சிங்க. த மோல்டிங் as it cools will shrink on the core and remain with it as the mold opens. நல்லா கவனிங்க. நம்ம இன்ஜெக்ஷன் மோல்டிங் மிஷினில் மோல்டை அட்டாச் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்ப்ரூ வழியாக மெட்டீரியல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இம்ப்ரெஷன் போய் ஃபில் ஆகுது. ஃபில் ஆனதுக்கப்புறம் இந்த மோல்டை நம்ம கூல் பண்ணுறோம். இப்படி கூல் பண்ணும்போது மோல்டன் ஸ்டேஜில் இருக்கிற இந்த மெட்டீரியல் என்ன ஆகுது, கூல் ஆகி சாலிட் ஸ்டேஜுக்கு மாறுது. மெல்ட் ஸ்டேஜில் இருந்து என்னது, சாலிட் ஸ்டேஜுக்கு மாறுது. அப்படி மாறும்பொழுது அது என்ன பண்ணும், இந்த ப்ரொஜெக்டட் சர்ஃபேஸ் மேலே போய் ஒட்டும். ரைட்டா, ஷிங்க்கு. ரைட்டா, இந்த ப்ரொஜெக்டர் சர்ஃபேஸில் போய் அந்த ப்ராடக்ட் ஒட்டிக்கும். ரைட்டா, அப்படி ஒட்டுச்சு அப்படின்னா நல்லா கவனிங்க. ஒட்டிச்சு அப்படின்னா மோல்டு ஓப்பன் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட் எந்த ஆஃபோட மூவ் ஆகும், கோர் ஆஃபோட தான் மூவ் ஆகும். ஏன்னா கோர் மேலே தான் இந்த ப்ராடக்ட் என்ன ஆகியிருக்கு, ஒட்டிகிட்டு இருக்கு. இதுதான் கோர் அப்படின்னா, இந்த ப்ரொஜெக்டர் சர்ஃபேஸ் தான் கோர் அப்படின்னா இந்த கோர் ஆஃப் மேலே தான் என்னது, மெட்டீரியல் ஒட்டிக்கிட்டு இருக்கும். அப்போ மோல்டு ஓப்பன் ஆகும்போது இந்த இடத்துல மோல்டு ஓப்பன் ஆகி ஃபிக்ஸ்டு ஆஃபும் மூவிங் ஆஃபும் நகரும்போது மூவிங் ஆஃபோடு சேர்ந்து தான் இந்த ப்ராடக்ட் வெளியில் வரும். ரைட்டா, ஸோ அதில் இன்னொரு அட்வான்டேஜஸ் இருக்குது. ரைட்டா, கோர் ஆஃபை எந்த பேட்டர்னில் அட்டாச் பண்ணணும், கேவிட்டி ஆஃபை எந்த பேட்டர்னில் அட்டாச் பண்ணணும். இன் ஜென்ரல் கோர் ஆஃபை, இந்த ப்ரொஜெக்டட் கோர் ஆஃபை மூவிங் பேட்டர்னில் தான் அட்டாச் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, ஸோ இது மாதிரி ப்ராடக்ட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ப்ராடக்டை கூல் பண்ணும்போது அது இந்த ப்ரொஜெக்டர் சர்ஃபேஸ் மேலே ஒட்டிக்கும்னு சொல்கிறோம். அப்போ இந்த ஒட்டுற அந்த ப்ராடக்டை மோல்டு ஓப்பன் பண்ணி வெளியில் எடுக்கணும். அப்போ வெளியில் எடுக்கிறதுக்கு தேவையான எஜெக்ஷன் சிஸ்டம் அப்படின்றது இந்த மூவிங் ஆஃபில் தான் அட்டாச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கம்பேர்ட் டு கேவிட்டி ஆஃப். ரைட்டா, பொதுவாக இந்த கோர் ஆஃபை எதர் இந்த ஃபிக்ஸ்டு பேட்டர்ன்லையோ அல்லது ஸ்டேஷனரி பேட்டர்ன் எங்கே நீ ஃபிக்ஸ் பண்ணினாலும் ப்ராடக்ட் அந்த கோர் மேலே தான் ஒட்டும். ஆனால் இந்த கோர் ஆஃபை இந்த கோர் ஆஃபை இந்த மூவிங் பேட்டர்னோட அட்டாச் பண்ணும்போது இந்த கோர் மேலே ஒட்டுற அந்த ப்ராடக்டை ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும், ரிமூவ் பண்ண முடியும். ஸோ அதுக்கடுத்து பாருங்கள், மெத்தட்ஸ் ஆஃப் இன்கார்பரேட்டிங் கேவிட்டி அண்டு கோர். சரியா, கேவிட்டிங் கோர் எப்படி உருவாக்குறாங்கன்னு பாருங்கள். ரைட்டா, எப்படி உள்ளுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு மெத்தட் இஸ் இன்டீஜர் மெத்தட். இன்டீஜர் மெத்தட்னா ஒன்றும் கிடையாதுப்பா. ஒரு பெரிய மோல்டு பிளேட் எடுத்து நமக்கு தேவையான கோரையோ அல்லது கேவிட்டியோ அந்த மோல்டு பிளேட்டில் மிஷினிங் பண்ணோம்னா தட் இஸ் கால்ட் இன்டீஜர் மோல்ட் ஆர் இன்டீஜர் மெத்தட். கோரை மிஷினிங் பண்ணிங்கன்னா இன்டீஜர் கோர், கேவிட்டியை மிஷினிங் பண்ணிங்கன்னா இன்டீஜர் கோர். அதாவது ஒரு பெரிய சாலிட் பிளேட், ஃபார் இந்த படத்தை பாருங்கள், ஒரு பெரிய சாலிட் பிளேட்டு, இதுக்குள்ளே நான் என்ன பண்ணியிருக்கிறேன், கோர் மிஷினிங் பண்ணியிருக்கிறேன். அதேமாதிரி ஒரு பெரிய பிளேட் எடுத்து இதுக்குள்ளே கேவிட்டிங் மிஷினிங் பண்ணியிருக்கிறேன். ரைட்டா, இது மாதிரி ஒரு சாலிட் பிளேட் எடுத்து இதர் கோரையோ அல்லது கேவிட்டியோ மிஷினிங் பண்ணால் தட் மெத்தட் இஸ் கால்டு இன்டீஜர் மெத்தட். அப்போ இது எப்போ சாத்தியம், ஒரு இம்ப்ரெஷனாக இருந்துச்சுன்னா, மோல்டுக்குள்ளே ஒரு இம்ப்ரெஷனாக இருந்ததுன்னா இது ஈஸி. ரைட், சப்போஸ் ஒன்றுக்கு மேற்பட்ட இம்ப்ரெஷன் இருந்ததுன்னு வச்சுக்க, அங்கே அது சூட்டபிளானா இல்லை எப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ இன்சர்ட் மெத்தட்னு இருக்கும், வேர் த கேவிட்டி அண்ட் கோர் கேன் பி மெஷின்டு ஃப்ரம் ஸ்மால் பிளாக் ஆஃப் ஸ்டீல் termed as insert and subsequently bolster. ஒன்றும் கிடையாது, ஒரு சின்ன மெட்டல் பிளாக் எடுத்து அதில் ஒரு கேவிட்டிங் மிஷினிங் பண்ணி அதை எடுத்துகிட்டு போய் ஒரு பெரிய மோல்டு பிளேட்டில் அட்டாச் பண்ணுறது. இந்த ஸ்மால் பிளாக்கை இன்செர்ட்னு சொல்கிறோம். கேவிட்டி மிஷின் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்மால் மெட்டல் பிளாக் என்னன்னு சொல்கிறோம், இன்செர்ட்னு சொல்கிறோம். அந்த இன்செர்ட் எடுத்துகிட்டு போய் ஒரு பெரிய மோல்டு பிளேட்டில் அட்டாச் பண்ணோம்னா அந்த பெரிய பிளேட்டுக்கு பேர் போல்ஸ்டர்னு பேர். ரைட்டா, for multi-impression molds, it is not satisfactory to attempt to machine the cavity and the core plates from single block of steel with the integer molds. நல்லா கவனிங்க, ஒரு இன்டீஜர் ஒரு மல்டி இம்ப்ரெஷன் மோல்டு, மோர் தென் ஒரு இம்ப்ரெஷன் இருந்தால் அந்த மோல்டுக்கு பேர் மல்டி இம்ப்ரெஷன் மோல்டு. நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு 4 இம்ப்ரெஷன் இருக்கிற ஒரு மோல்டுக்கு ஒரே பிளேட்டில் 4 இம்ப்ரெஷனையும் மெஷினிங் பண்ண முடியுமான்னா இட் இஸ் வெரி டஃப் டாஸ்க். ஏன்னா சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் நமக்கு வரும். அப்போ அந்த கேசஸில் நம்ம என்ன சூஸ் பண்ணுறோன்னா இன்டீஜருக்கு பதிலாக இன்சர்ட் மெத்தடு சூஸ் பண்ணுறோம். ரைட்டா, அந்த கேசஸில் வி ஆர் கோயிங் ஃபார் இன்சர்ட் மெத்தட். அப்போ இன்சர்ட்னா என்னப்பா, ஏற்கனவே நான் உங்களுக்கு டெஃபினேஷன் கொடுத்துருக்கோம். இன்சர்ட்னா ஒன்றும் கிடையாது,
எய்தர் கோர் ஆர் கேவிட்டி. ரெண்டுத்தையும் என்ன பண்ணுறோம், சின்ன சின்ன மெட்டல் பிளாக்ல செஞ்சு அந்த செஞ்சதுக்கப்புறம் மெஷினிங் பண்ணுறோம். அந்த மெஷினிங் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்மால் மெட்டல் பிளாக்கை இன்செர்ட்னு சொல்கிறோம். அந்த இன்செர்ட் எடுத்துகிட்டு போய் பெரிய பிளேட், தட் இஸ் பெரிய மோல்டு பிளேட், அந்த மோல்டு பிளேட்டுக்கு பேர் போல்ஸ்டர்னு பேர். அந்த பெரிய மோல்டு பிளேட்டுக்கு பேர் போல்ஸ்டர்னு பேர். ரைட்டா? ஸோ இப்போ அந்த ஸ்மால் மெட்டல் பிளாக்ல கேவிட்டி மெஷினிங் பண்ணால் அது கேவிட்டி இன்செர்ட், அதில் கோர் மெஷினிங் பண்ணால் கோர் இன்செர்ட். ரைட்டா? என்ன மோல்டோடைய பார்ட் மெஷினிங் பண்ணுறோன்றதை வச்சுக்கிட்டு அந்த மோல்டுக்கு பேர் கொடுப்பாங்க, அந்த காம்போனண்ட்டுக்கு பேர் கொடுப்பாங்க. ரைட்டா? These are then inserted and securely fitted into the holes in a plate of steel called bolster. இப்படி ஸ்மால் மெட்டல் பிளாக்ல மேனுஃபேக்சர் பண்ண, தட் இஸ் மெஷினிங் பண்ண இன்செர்ட் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பெரிய பிளேட்டில் செக்யூராக ஃபிட் பண்ணோம்னா அந்த செக்யூராக ஃபிட் பண்ணக்கூடிய அந்த பிளேட்டுக்கு பேர் போல்ஸ்டர்னு சொல்கிறோம். அந்த போல்ஸ்டர் எப்படி இருக்கும்னா ஏதர் ஷங்க், அதாவது ஒரு பிளைன் ஹோலாக இருக்கும், அதாவது பிளைண்டு ஹோலாக இருக்கலாம் அல்லது த்ரூ ஹோலாக இருக்கலாம். ஒரு பிளேட் எடுத்துகிட்டு அந்த பிளேட்டுக்குள்ளே த்ரூ ஹோலாக இருக்கலாம் அல்லது பிளைண்டு ஹோலாக இருக்கலாம். ரைட்? சரி, வேறு என்னென்ன மெத்தடில் இந்த கேவிட்டியும் கோரையும் இன்செர்ட் பண்ணுறாங்க? ரைட்டா? இன்செர்ட் கோர் அண்ட் இன்செர்ட் கேவிட்டியை எப்படி இன்செர்ட் பண்ணுறாங்க, போல்ஸ்டர் பிளேட்டில் எப்படிலாம் அட்டாச் பண்ணுறாங்கன்றதை பார்ப்போம். இந்த டைப்ஸ் ஆஃப் கேவிட்டி அண்டு கோர் இன்செர்ட். ரைட்டா? இந்த பிக்சரில் பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு மெத்தட் ஏ அண்ட் பி ஸ்க்ரூ டவுன் மெத்தட். ரைட்டா? ஏ அண்ட் பி ஸ்க்ரூ டவுன். சிடி ரெக்டாங்குலர் ஃப்ளான்ச்டு, இது வந்து ரெக்டாங்குலர் ஃப்ளான்ச்டு, இது வந்து சர்க்குலர் ஃப்ளான்ச்டு. ரைட்டா? ஸோ நம்ம அப்படின்னா என்னன்றதை ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியர் ஐடியா கிடைக்கும். There are two methods by which insert can be securely fitted into the bolster. போல்ஸ்டரில் ரெண்டு மெத்தடில் நான் என்ன பண்ண முடியும், ஃபிட் பண்ண முடியும். ஒன் இஸ் கால்டு ஸ்க்ரூ டவுன் மெத்தட், another ஒன் இஸ் ஃப்ளான்ச் மெத்தட். அதாவது நான் ஸ்மால் மெட்டல் பிளாக்ல செய்கிற அந்த இன்செர்ட்டை போல்ஸ்டர் பிளேட்டில் போய் அட்டாச் பண்ணுறதுக்கு there are two methods are available. ஒன் இஸ் ஸ்க்ரூ டவுன் மெத்தட், another ஒன் இஸ் ஃப்ளான்ச் மெத்தட். அப்போ இதில் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸ்க்ரூ டவுன் மெத்தட்னா என்னப்பா? இதில் என்ன காமிச்சிருக்கோம், இந்த பிக்சரில் என்ன இருக்குன்னா இந்த ரெண்டு மெத்தடும் சரியான மெத்தட் கிடையாது ஃபிட் பண்ணுறதுக்கு. இது சரியான மெத்தட்னு சொல்கிறோம். முதல்ல சரியான மெத்தடா சரி இல்லாத மெத்தடான்றதுக்கு முன்னாடி ஸ்க்ரூ டவுன் மெத்தட்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா இது சரியாக தவறான்றது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுக்கலாம். ரைட்டா? இன் திஸ் கேஸ் த இன்செர்ட் ஃபிட், எங்கே ஸ்க்ரூ டவுன் மெத்தடை பொறுத்தவரையும் த இன்செர்ட் ஃபிட்ஸ் இன்டு ஏ பிளைண்ட் ரீசஸ் இன் த போல்ஸ்டர் அண்ட் இட் இஸ் செக்யூர்டு பை த சாக்கெட் ஹெட்டட் ஸ்க்ரூஸ் from the underside through holes bored in the bolster. நல்லா கவனிங்க, இதுதான் இன்செர்ட், இதுதான் கோர் இன்செர்ட். நல்லா கவனிங்க. இந்த ப்ரொஜெக்ட் செட் அந்த பர்டிகுலர் ஏரியா மட்டும் காமிச்சிருக்கிறோம், மீதி காமிக்கல. இந்த கோர் இன்செர்ட் என்ன பண்ணியிருக்கிறோம், கோர் இன்செர்ட்டை இந்த பிளேட்டுக்கு பேர் போல்ஸ்டர் பிளேட். இந்த போல்ஸ்டர் பிளேட்டில் ஒரு பிளைண்டு ஹோல், பிளைண்டு ஹோல்னா என்னென்னா ஹோல் த்ரூவாக கடைசி வரையும் போகாமல் பாதி வரையும் போயிருந்ததுன்னா அந்த ஹோலுக்கு பேர் பிளைண்டு ஹோல். அந்த பிளைண்டு ஹோல் ஒன்று போல்ஸ்டர் பிளேட்டில் மெஷினிங் பண்ணி இந்த இன்செர்ட்டை அட்டாச் பண்ணியிருக்கிறேன். அப்போ இந்த ரெண்டுத்தையும் பிடிச்சிட்டு இருக்கணும் இல்லையா? இந்த இன்செர்ட்டையும் இந்த போல்ஸ்டர் பிளேட்டையும் அட்டாச் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு சாக்கெட் ஹெட்டடு ஸ்க்ரூ யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த ஒரு சாக்கெட் ஹெட்டடு ஸ்க்ரூ யூஸ் பண்ணியிருக்கிறேன். ரைட்? இந்த சாக்கெட் ஹெட்டட் ஸ்க்ரூ யூஸ் பண்ணுறத நல்லா கவனிங்க. இந்த சாக்கெட் ஹெட் ஸ்க்ரூவை அட்டாச் பண்ணுறதுக்காக நான் ஒரு த்ரூ ஹோல் ட்ரில் பண்ணியிருக்கிறேன். ரைட்டா? த்ரூ ஹோல் ட்ரில் பண்ணி பாட்டம் சைட்லேருந்து அந்த ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ணியிருக்கிறேன். சரியா? இன்செர்ட் பண்ணி ஃபிட் பண்ணியிருக்கேன். இப்படி ஃபிட் பண்ணுறது மூலிமா இந்த இன்செர்ட்டையும் இந்த போல்ஸ்டர் பிளேட்டையும் இறுக்கமாக பிடிச்சாச்சு, ஃபிட் பண்ணியாச்சு. ஆனால் இந்த த்ரூ ஹோல் ட்ரில் பண்ணுறேன் இல்லையா, ட்ரில் பண்ணதுனால இந்த டாப் சர்ஃபேஸில் எனக்கு ஒரு ஹோல் வந்துடுச்சு. ரைட்டா? ஒரு கேப் உள்ளது பாருங்கள், ரிசல்டன்ட் கேப். இந்த கேப் என்ன ஆகும்னா மெட்டீரியல் இன்ஜெக்ட் பண்ணும்போது ப்ராடக்ட் இங்கே தானே ஃபார்ம் ஆகும், அந்த கோர் மேலே தானே ஃபார்ம் ஆகும். அப்படி ஃபார்ம் ஆகிற போது அந்த மெட்டீரியலானது இந்த கேப்புக்குள்ளேயும் போய் ஃபில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரைட்டா? அப்போ மோல்டு ஓப்பன் பண்ணி ப்ராடக்ட் எடுக்கும்போது ப்ராடக்டோடு சேர்ந்து இந்த சின்ன கேப்பில் மெட்டீரியல் ஃபில் ஆகி அதுவும் சேர்ந்து எக்ஸஸ் ப்ராடக்டோட எக்ஸஸாக ஒட்டிக்கிட்டு வரும். அப்போ அந்த ப்ராடக்ட் ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரைட்டா? ஸோ இதேமாரி இன்னொரு கேசஸ் பாருங்கள், அதே மாதிரி தான் இன்செர்ட் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இந்த போல்ட்டை இந்த கேசஸில் பாட்டம்லேருந்து இன்செர்ட் பண்ணோம் இல்லையா, இங்கே பாருங்கள் டாப்லேருந்து இன்செர்ட் பண்ணியிருக்கேன். அப்போ டாப்லேருந்து இன்செர்ட் பண்ணும்போது இந்த த்ரூ ஹோல் இங்கே இல்லை, இது கீழே போயிடுச்சு, பாட்டமில் போயிடுச்சு. அப்போ அதனால் மெட்டீரியல் இதுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த ஹெட் இருக்குது இல்லையா,
இந்த ஹெட்டு பகுதிக்கும் இந்த கிளியரன்ஸ் இருக்குல்ல, அந்த சின்ன ஏரியாவில் சின்ன கேப் இருக்குது பாருங்கள். இந்த கேப்புக்குள்ளே கூடிய மெட்டீரியல் ஃபில் பண்ணும்போது உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இங்கேயும் எக்ஸஸாக மெட்டீரியல் போய் ஃபில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்பயும் காம்போனண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு கஷ்டப்படும். ரைட்டா? அப்போ மூணாவதாக ஒரு மெத்தடு காமிச்சிருக்கு பாருங்கள். இந்த மெத்தடில் இந்த இன்செட்டை போல்ஸ்டர் பிளேட்டோட பாட்டம்லேருந்து ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணியிருக்கிறேன். அதே நேரத்தில் இந்த ஸ்க்ரூக்கான ஹோல் த்ரூ ஹோலாக இல்லாமல் பாதியோடு நின்றுடுச்சு பாருங்கள். ரைட்டா? அப்போ இங்கே நான் இன்ஜெக்ட் பண்ணுற இந்த மெட்டீரியல் எந்த காரணத்தை முன்னிட்டும் வேறு எங்கேயும் ட்ராவல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ திஸ் இஸ் த கரெக்ட் மெத்தட் டு ஃபிட் த இன்சர்ட். ரைட்டா? அப்போ ஸ்க்ரூ டவுன் மெத்தட்னா வேறு ஒன்றும் கிடையாது. இந்த ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ண ஃபிட் பண்ண இந்த இன்செட்டை அது கீழே டவுன் பண்ணும், இறுக்கி பிடிக்கும். அதனால் இது ஸ்க்ரூ டவுன் மெத்தட். இந்த ஸ்க்ரூ டவுன் மெத்தடில் ஏ அண்ட் பி வந்து இன்கரெக்ட் மெத்தட். சரியா? ஃபிட் பண்ணுற மெத்தட் இருக்குல்லையா, அந்த ஸ்க்ரூ அட்டாச் பண்ணுற மெத்தட் வந்து அந்த சாக்கெட்டேட்டட் ஸ்க்ரூ அட்டாச் பண்ணுற மெத்தடு சரியில்லை. இதுவே இந்த சாக்கெட்டட் ஸ்க்ரூவை ஹெட்டு பாட்டமில் வர்ற மாதிரியும் இந்த த்ரூ ஹோல் ஃபுல்லாக அந்த ஹோல் த்ரூவாக இல்லாமல் ப்ளைன் ஹோலாக இருக்கிற மாதிரியும் ட்ரில் பண்ணி அதில் நான் அந்த போல்ட்டை போட்டு அட்டாச் பண்ணேன்னா ஸோ என்னால் கரெக்டாக ஃபிட் பண்ண முடியும். திஸ் மெத்தட் இஸ் த கரெக்ட் மெத்தட் டு ஃபிட் த இன்சர்ட் by using screw down method. Right? So the remaining part we will discuss in the next class.